உலகம் உலகத்தை மேற்கொள்வது எப்படி? உலகத்தை மேற்கொள்ளாமல் நாம் பரிசுத்தமாக நடக்க முடியாது. உலகம் நமக்கு வெளியில் இல்லை, நமக்கு உள்தான் இருக்கிறது. சரி, உலகம் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்ப்போம். ஒன்று, பிறர் காண நாம் செய்கிற மாய்மால செய்கைகள் உலகம். 2, பணத்தை உலகப் பொருளை ஆராதிப்பது உலகம். 3, நாளைய பற்றிய கவலை. இந்த மூன்றும் தான் உலகம். இவைகளிலிருந்து விடுதலை ஆகாத எவனும் உலகத்தானே. எவனும் அவனால் பரிசுத்தமாக நடக்க முடியாது. இவைகளை குறித்து இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மிகவும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். பிறர் காண நாம் செய்கிற தர்மங்கள், ஜெபங்கள், நீண்ட அங்கி போன்ற மற்ற பக்தி கிரியைகள் உலகம் நமக்குள் இருப்பதை காண்பிக்கிறது. நம் ஜெபங்கள் மறைவாக இருக்க வேண்டும். கதவை மட்டுமல்ல, ஜன்னலையும் சேர்த்து சாத்து என்கிறார் இயேசு. தர்மங்கள் மறைவாக இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாக்கான நாம் கிரியை செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் பிறர்கான கிரியை செய்வதிலிருந்து விடுதலையாக முடியும். நம் நற்கிரியை பிறர் காணும்போது நமக்கு மரியாதையை அது ஏற்படுத்துகிறது. அப்படியானால் உங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா காண வேண்டுமானால் நம் பக்தி, ஊழியம், நற்கிரியல் யாவும் அந்தரங்கமாக இருப்பது கட்டாயம். பிறர் காண வாழ்வது நம் இயல்பு. மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயந்து எல்லாம் செய்கிறோம். படிப்பு, வேலை, சொத்து, அழகு என்பவைகள் பிறர் அங்கீகாரத்தை பாராட்ட பெறவே நாம் தேடுகிறோம். நாம் நமக்காகவோ தேவனுக்காகவோ வாழ முடிவதில்லை. இதுதான் நமக்குள் இருக்கிற உலகம். நாம் தேவனுக்காக வாழும்போது மற்றவர்கள் குறைவாக எடை போடுவார்கள், நம்மை அலட்சியம் செய்வார்கள், அற்பமாக எண்ணி புறக்கணிப்பார்கள். இருக்கட்டும், பரவாயில்லை, நம்மை நடத்துகிற தேவனுக்கு தெரியட்டும் நாம் யார் என்று, அவ்வளவுதான். ஆனால் இப்படி அடங்கி அந்தரங்கமாக வாழ்வது மிக கஷ்டம்தான். ஆனால் அதுதான் வழி. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒருவன் அந்தரமாகத்தான் வாழ முடியும். பிறர் காண அவைகளை வெளிப்படுத்தினால் அதில் வீரியம் இல்லை. இயேசு தான் பட்ட 30 வருட பாடுகளை தன் சீஷர்களுக்கு கூட வெளிப்படுத்தியது இல்லை. அவைகள் இன்று வரை அறியப்படாத மறைப்பொருளாகத்தான் இருக்கின்றன. அவர் கடைசி நாளில் சிலுவை சுமந்துவிட்டு நம்மை அனுதினமும் சிலுவை சுமந்து வாழ அழைக்கவில்லை. அவர் வலிகள் போதனையாக வெளிப்படுகின்றன. நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். அக்கினி அபிஷேகம் என்கிறார் இந்த மறைவான கஷ்டமான வாழ்க்கையை. யாரிடமும் சொல்ல முடியாது. யாரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தனிமை, இருண்ட தனிமைதான் நமக்கு அதிகம் அது சிந்திக்க வைக்கிறது. அதிகம் நாம் நிதானிக்க வைக்கிறது. அதனால் மாய்மாலங்கள் எல்லாவற்றையும் கடந்து சுத்த இருதயத்தோடு தேவனை அணுக முடிகிறது. தனிமையில்தான் நாம் யார் என்று நமக்கே புரிகிறது. அந்தரங்கத்தில் நீதியை விரும்பாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பாவத்தை வெறுக்காதவர்கள் என்று கண்டுபிடிக்கவும் முடிகிறது. நாம் பரிசுத்தமாவது, ரட்சிக்கப்படுவது மிக மிக கடினம் என்றும் புரிகிறது. நாம் ஏன் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம்? எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் பயனில்லையே. நாம் 2 மனிதர்கள், உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். புறம்பான மனிதன் ஜோடனையானவன், ஆனால் உள்ளான மனிதன் மிக மிக அருவருப்பானவன். இப்படி நம் உண்மை முகத்தை காண அந்தரங்க வாழ்க்கை மிக மிக அவசியம். அப்போதுதான் அடங்க ஆரம்பிப்போம். இது இல்லாவிட்டால்
வெறும் கூச்சலும் ஆர்ப்பாட்டமுமாகவே நம் வாழ்க்கை இருக்கும். அத்தனையும் மாய்மாலம். விசுவாசம் என்பதெல்லாம் உண்மை இல்லை. இதனால்தான் அநேக பிரிவினைகள், அநேக போதனைகள், ஊழிய பண தேவைகள் உண்டாகி இருக்கின்றன. சரியான ஜீவியம் மறைந்து ஊழியம் முக்கியமாகி விடுகிறது. சரியான ஜீவியம் இல்லாவிட்டால் எதற்கு ஊழியம்? அதனால் பிரிவினைகள் தான் உண்டாகின்றன. பிரிவினைகள் மேல் பிரிவினைகள் இருந்தாலும் சரியான ஜீவியத்தை அடைய முடியவில்லை. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா முன் சுத்தமானவனாக நம் அந்தரங்கத்தை முதலாவது நாம் காப்பது அவசியம். அநேக சபைகள் இருக்கின்றன, ஆனால் சத்தியம் காணாமல் போய்விட்டது. வெளிச்சம் தேவனால் தராவிட்டால் சத்தியத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. விசுவாசம் அந்தரங்கமானது. ஆவிக்குரிய போராட்டமும் அந்தரங்கமாகத்தான் இருக்க முடியும். நம் மனதில் அவனவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இது. நாம் உண்மையிலேயே ஜெயிப்போமானால் நம் விசுவாசம் மேலும் மேலும் வெளிச்சம் பெறும். அந்தரங்கத்தில் காண்கிற பிதா நம் விசுவாச உண்மையை பார்த்து இன்னமும் வெளிச்சம் தருவார். உண்மையில்லாதவனிடமிருந்து இருக்கிற வெளிச்சத்தையும் எடுத்து போட்டு விடுவார். உள்ளவனுக்கு மட்டுமே கொடுப்பார். இதுதான் பரலோக பொருளாதாரம். இல்லாதவனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வார். ஆகையால் வெகு வெகு சிலரே வெளிச்சம் பெறுகிறார்கள். திரளான கூட்டத்தார் பெற்ற வெளிச்சத்தை அந்தரங்கத்தில் உண்மையில்லாததினால் இழந்து போகிறார்கள். பிறர்கான வாழ்வது மாய்மால கிறிஸ்தவத்திற்குள் தான் நம்மை கொண்டு சேர்க்கும். நம் பாடுகள் மறைவாக இருக்க வேண்டும். நம் ஊழிய சாதனை மறைவாக இருக்க வேண்டும். தேவன் நடத்தாதவரை ஊழியம் எதுவும் செய்யக்கூடாது. அது ஆபத்து. ஜீவியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்ல செல்ல நம் வெளிச்சம் பெருக பெருக நம் உண்மை விளங்கும். நாம் அடைந்த வெளிச்சமே ஒரு காலத்தில் தானாக ஊழியமாக மாறும். அப்படித்தான் பவுல், யோவான் இருந்தார்கள். அவர்களிடம் காணப்பட்ட உண்மைதான் அவர்கள் சாட்சி. மற்றபடி அவர்கள் நம்மை போன்ற மனுஷர்களே. அவர்களின் அந்தரங்க உண்மையின் ஆழம் பெரியதாக இருந்தபடியால் அவர்கள் வெளிச்சமும் இன்று வரை பிரகாசிக்கிறது. யாராலும் அதை மறைக்க முடியவில்லை. அவர்கள் காலத்தில் அது மறைவாகத்தான் இருந்தது. இன்று அந்தரங்கத்தில் காண்கிற பிதாவிடம் நற்சாட்சி பெற்றதால் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள்தான் மெய்சாட்சி. உலகெங்கும் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மெய்சாட்சி இன்று இல்லை. சபைகளில் உலகம் புகுந்து விட்டது. வெகு சிலரே ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. மாய்மாலத்திற்கு பணிந்து மறைவான வாழ்க்கையை வாழாமல் கெட்டுப்போகிறவர்களே மிகுதி. தேவனோடு பரிசுத்தமாக வாழ நாம் பணம், உலகப் பொருளை ஆராதிக்காமல் அலட்சியம் செய்ய வேண்டும். ஆதாம் செய்ய தவறியது இதுதான். 2 எஜமான் உண்டு என்று இயேசுவே சொல்கிறார். எது நமக்கு பிரதானம் என்பதே கேள்வி. பிழைப்பு கொடுத்தவைகளை பிரதானமாக கண்டால் நாம் உலக பொருளைத்தான் ஆராதிப்போம். தேவ காரியங்களை இரண்டாவதாக பார்ப்போம். ஒன்றை வெறுத்து மற்றொன்றை பற்றி கொள்வோம் என்கிறார். தேவனை பற்றி கொள்ள வேண்டுமானால் பணத்தை பற்றி கொள்ளாதிருக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். நம் வீடு வசதிகளை தேடாது கிடைத்தது போதும் என்று இருக்க வேண்டும். அனுதின வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கிறதா, அது போது என்று சுருங்கி வாழ்பவன் இவன். உலகப் பொருளை ஆராதிக்கிறவன் எளிதாக பணத்தாசையால் ஈர்க்கப்படுவான். அவனால் எதிலும் திருப்தியாக இருக்க முடியாது. நல்ல வசதி, சிறப்பான வாழ்க்கை தேடி அங்கும் இங்கும் அலைவான். நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டுமானால் இதை அதை செய்யக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு வாழ்கிறோம். இல்லை, நாம் போக வேண்டிய திசை வேறே. உலகப் பொருளை, பணத்தை ஆராதிக்காமல் நம் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். உன் கண்கள் உன் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்கிறார். நாம் பார்க்கிற விதமே வெளிச்சம் அல்லது இருள். அதை பொறுத்தே நம் உள்ளான வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும். எல்லோரையும் போல நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம்.
ஆனால் அதில் எதையாவது ஆராதித்தால் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்படியானால் அது நம்மை ஆளும். அதுதான் நம் தேவன். அது பணமாக இருக்கலாம், உயர் பதவியாக இருக்கலாம், அழகிய மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், தேவனை என்று வேறு ஏதோ ஒன்று. நம் கண்கள் இருளானால் நாம் பெற்ற வெளிச்சமும் இருளாகிவிடும். நாம் பெற்ற வெளிச்சம் இருளானால் அந்த இருள் எவ்வளவு பெரியதாக இருக்கும். இதைத்தான் சபைகளில் பார்க்கிறோம். மத்தேயு 6:23. கிறிஸ்தவர்கள் என்கிறோம், ஆனால் முழுமையான மீட்பு இல்லை. இதுதான் பெரிய இருள். வசனம் தெரியும், ஆனால் சத்தியம் தெரியாது. பரிசுத்தமாக நடக்க வழி தெரியாது. நமக்கே நல் மனசாட்சி இல்லை. இதைவிட பாவியாக இருந்து விடலாமே. அந்த இருள் பரவாயில்லையே. ஏன் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை? நம் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் நம் மனமும் இருக்கும். அது தேவனா இல்லை இந்த உலகப் பொருளா என்பதே கேள்வி. மத்தேயு 6:21. ஒரு உண்மையை சொல்கிறேன், தேவனை பிரதானமாக பார்க்காத எவனும் வழியில் கெட்டுப்போனவன்தான். இந்த ரட்சிப்பை நிச்சயம் இவன் சுதந்திரிப்பது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பார்க்கிறவனுக்கே தேவன் வெளிப்படுவார். தாவீது போல சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அவனை கொண்டு இந்த உலகத்தை வித்தியாசமாக சிந்திக்க வைப்பார், சிறுமைப்படுத்துவார். நாம் ஏன் உலகப் பொருளை ஆராதிக்கிறோம்? நாளைய பற்றி கவலைப்படுவதால். நமக்கு இந்த என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உறுதி எதுவும் தராது. ஆனாலும் இது கிடைத்து விடாதா, அது நடந்து விடாதா என்று புலம்பி தள்ளுகிறோம். அவர் தருவதுதான் நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. ஆனாலும் நம் மனம் அடங்க மாட்டேன் என்கிறது. நாளைய பற்றிய கவலை நம்மை ஏங்கி பறக்கடிக்கிறது. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் பட்சிகள் சாப்பிடுகின்றன. எப்படி? தேவன் அவைகளை நன்றாக பழைப்பட்டுகிறார். டிசைனாக பூக்கள் நிறத்திலும் அழகிலும் பூத்து குலுங்குகின்றன. அவைகளுக்கு இப்படியெல்லாம் உடுத்த வேண்டும் என்று தெரியாது. அவளை உடுத்துவிப்பவர் தேவன். நம் கண் முன்னே இவைகள் திரளான சாட்சிகளாக நிற்கின்றன. இவைகளை அவர் ஏன் போஷிக்கிறார், ஏன் உடுத்துவிக்கிறார்? ஒரே காரணம்தான், அவருடைய சிருஷ்டி என்பதால். வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? நாமும் அவருடைய சிருஷ்டி தானே. அவர்களை விட விசேஷமானவர்கள் நாம். பின் நாம் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை, ஏங்குவதில் அர்த்தமில்லை, பயப்படுவதில் அர்த்தமில்லை. நாம் அவருடைய சிருஷ்டி. நம் தேவைகளை நாம் கேட்காமலேயே அருமையாக நமக்கு தருவார். எனக்கு 74 வயது ஆகிறது. 1972 காலேஜ் முடித்ததிலிருந்து என்னை வேலை தேடாதே, வேலை நானே உனக்கு தருவேன் என்றார். இதுவரை தரவில்லை. ஆனாலும் நன்றாக போஷிக்கிறார், சிறப்பாக கவனிக்கிறார். தானாக எப்படியோ ஆகாயத்து பறவைகளை போஷித்து பூக்களை உடுத்துவிப்பது போல. கவலை, பயம் இவைகள் நாம் உலகத்தானா அல்லது தேவனுடையவனா என்பதை நமக்கு காண்பிக்கின்றன. கவலைப்படுபவன் எவனும் உலகத்தானே. அவன் இன்னமும் தேவனை புரிந்து கொள்ளவில்லை. தேவனை புரிந்து கொள்வதுதான் வெளிச்சம். அவரை புரிந்து கொள்வதில் மட்டுமே இருக்கிறது பரிசுத்தம், நீதி, ஜெயம் எல்லாம். அவரை புரிந்து கொண்டவன் உலகத்திலிருந்து விடுதலை ஆகிறான். அவரை புரிந்து கொள்ளாதவன் எவ்வளவு வேதம் படித்தாலும் விடுதலை ஆவதில்லை. மோசேயின் 10 கற்பனைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இயேசு நமக்கு அருளிய கற்பனைகளுக்கு கொடுத்திருந்தால் மத்தேயு 6, 7, 8 படிக்கிறோம். கிறிஸ்தவம் ஒளியடைந்திருக்கும். இயேசுவின் கற்பனைகள் அனைத்தும் நம்மை தேவனை அறிகிறதில் தெளிவானவர்களாக ஆக்குகின்றன. அவைகளில் சிறிதான ஒன்றையாகலும் மீறாமல் நடந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்கிறார் மத்தேயு 5:19. மீறினால் இருள், மீறாவிட்டால் பவுல் யோவான் போல வெளிச்சம். மீறினபடியால் அவர் கற்பனைகளையே நாம் மறந்து விடுகிறோம். அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடம் அன்பாக இருக்கிறான்.
நானும் அவனிடம் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கிறார். யோவான் 14:21. அதாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனே தேவனை புரிந்து கொள்கிறான், அவனே பரிசுத்தமாக வாழ்வான்.